Hello everyone, pleasant day all. I am Manigandan PR, Department of Commerce from KCS Kakinada College of Arts and Science. Now we are going to see about comparative income statement from the subject Management Accounting. First நம்ம comparative income statement ஓட meaning என்னன்னு பார்ப்போம். A comparative income statement combines information from several income statements as column in a single statement, and it helps to identify trend and measure the performance over time. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட இருக்க இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை ஒரே ஃபார்மேட்டில், அதாவது சிங்கிள் ஃபார்மேட்டில் கொண்டு வரது தான் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் என்ன, அதாவது அது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ண கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு it enables the user to compare the income statement of different accounting period and to compare income statement with that of the other company. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் பீரியடையும் கம்பேர் பண்ணி பார்க்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனிக்கும் வேறொரு கம்பெனிக்கும் இருக்கிற இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை இது மூலயமா கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட்ஸ் ஹெல்ப் தி மேனேஜ்மெண்ட் டு டேக் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் ஆன் வெதர் ஆர் நாட் டு இன்வெஸ்ட் இன் த கம்பெனி. அதாவது இது ஒரு மேனேஜ்மெண்ட் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டிசிஷனை எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை கூடாதா அப்படின்ற ஒரு டிசிஷனை எடுக்க கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதுதான் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர்னு 2 காலம் இருக்குது. போன அக்கௌண்டிங்க்கு இருக்கும், இந்த அக்கௌண்டிங்க்கு இருக்கான இன்ஃபர்மேஷனை இங்கே போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் சேல் போன அக்கௌண்டிங் இயர்க்கான நெட் சேல், அதுக்கப்புறம் கரண்ட் இயர்க்கான நெட் சேல் இங்கே ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட் சேல் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஒரு செலவாகுது அதுன்றது தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். நெட் சேல் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணால், அதாவது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா உங்கள் பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அதுன்றதா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது கூட ஆட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். நான் ஆப்ரேட்டிங் இன்கம்னா ஃபினான்ஷியல் இன்கம், அதாவது உங்கள் இதுக்கும் இந்த இன்கமுக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இன்கம் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்னு சொல்லுவாங்க. அதை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மூலமா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லெஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட், இன்கம் டேக்ஸ் பேடு, டிவிடெண்ட் பேடு, லாஸ் ஆன் குட்ஸ் சேல்ஸு, இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பென்சஸை நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட். ஸோ அதுக்கான அமௌண்ட்லாம் இங்கே போடணும். இங்கே என்ன இந்த 2 காலம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளவோ அது இங்கே போடணும். ஒருவேளை ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா, அதாவது இன்க்ரீஸாக இருந்ததுன்னா ப்ளஸில் போடுவோம். இதுவே டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் பண்ணி இங்கே போடுவோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி அமௌண்ட் இங்கே போடுவோம். ஸோ இந்த பர்சன்டேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் போடுறோம்ல, அந்த அமௌண்ட்டுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத கம்பேர் பண்ணி இங்கே போடுவோம். இதை நீங்கள் சம்மு போடும்போது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் ஒரு சம்மு ஒன்று போடுவோம். இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு சம்மு பார்ப்போம். The following are the income statement of Anu Limited for the year ending 31 December 1999 and 1998. You are required to prepare a comparative income statement for the 2 years. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு 2 இயருக்கான கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் சேல் கொடுத்துருக்காங்க, 2 இயருக்கான நெட் சேல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நம்மளை கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சம்முக்குள்ளே போவோம். இப்போ நம்ம அனு லிமிட்டோட கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னன்னா, கொஸ்டினில் நெட் சேல் கொடுத்துருக்காங்க. நெட் சேல் பார்த்தீங்கன்னா 10 lakh, அப்புறம் 20 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் சேலில் 1998 10 lakhம் 1999 12 lakhம் போடுறோம். ஸோ இதுக்கான டிஃப்ரெண்ட் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10 lakhலேருந்து 2 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ +2 lakhs. இப்போது இதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா
இந்த அமௌண்ட்டை 2 லேக் டிவைடட் பை 10 லேக் இன்டூ 100 போட்டோம்னா நம்மளுக்கு இந்த பர்சன்டேஜ் கிடைச்சிரும் 20%. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5,50,000. அதுக்கப்புறம் வந்து 6,05,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 55,000 டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அந்த 55,000 போட்டுட்டு 55,000 டிவைடட் பை 5,50,000 போட்டால் 10% கிடச்சிட்டு. ஸோ அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு போட்டாச்சு. இப்போ நெட் சேல்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு மைனஸ் பண்ணால் க்ராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். 10 லேக் மைனஸ் 5,50,000 பண்ணால் 4,50,000 காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடச்சிருக்கு. அதே மாதிரி 12 லேக் மைனஸ் 6,05,000 மைனஸ் பண்ணால் 5,95,000 கிடச்சிருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,45,000. ஸோ 1,45,000 டிவைடட் பை 4,50,000 நம்ம மேலே பண்ண மாதிரியே. ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 32.22%. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 80,000 போட்டாச்சு. அதே மாதிரி 1,00,000 கொடுத்துருக்காங்க. 1,00,000 போட்டாச்சு. இப்போ 80,000 மைனஸ் 1,00,000 எவ்வளோ கிடைச்சுன்னா 20,000. ஸோ 20,000 டிவைடட் பை 80,000 ப்ளஸ் 25%. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லிங் எக்ஸ்பென்சஸ். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வந்திருக்கு 60,000 கொஸ்டின் 60,000 போட்டாச்சு. அதே மாதிரி 1999ல் 80,000. ஸோ 80,000லேருந்து 60,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 20,000 கிடைக்குது. ஸோ அந்த 20,000 டிவைடட் பை 60,000 ப்ளஸ் 33.33%. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது பி. இப்போது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் 1,40,000 கிடைக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் 1,80,000 கிடைக்குது. ஸோ இதுக்கான டிஃப்ரெண்ட் அமௌண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ 40,000 டிவைடட் பை 1,40,000 பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 28.57% கிடைக்குது. ஸோ அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சி நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 4,50,000லேருந்து 1,40,000 மைனஸ் பண்ணால் 3,10,000 கிடைக்குது. அதே மாதிரி 5,95,000லேருந்து 1,80,000 மைனஸ் பண்ணால் 4,50,000 கிடைக்குது. ரெண்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ப்ராஃபிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,05,000, அதாவது ப்ளஸ் 1,05,000. ஸோ 1,05,000 டிவைடட் பை 3,10,000 நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 33.87% கிடைச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரெண்டு கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் ஒன்று. ஸோ நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 40,000, ரெண்டாவது 50,000 போட்டிருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 10 லேக் 10,000. ஸோ 10,000 10,000 டிவைட் பை 40,000 நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 25% கிடைச்சிது. அதே மாதிரி இப்போ இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50,000 கொடுத்துருக்காங்க, 80,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 50,000 அதுக்கப்புறம் 80,000. 50,000க்கு 80,000க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000. இப்போ 30,000 டிவைடட் பை 50,000 ப்ளஸ் 50% கிடைச்சிது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி கிடைக்கிறதா நம்மளுக்கு டோட்டல் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இந்த ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் 90,000 கிடைக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் 1,30,000 கிடைக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அமௌண்ட் 40,000. அப்போ 40,000 டிவைடட் பை 90,000 44.44% நம்மளுக்கு கிடைக்குது. இப்போது சி மைனஸ் சி தான் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட். ஸோ சி என்னது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,10,000. இப்போது டோட்டல் நான் ஆப்ரேட்டிங் டி வந்து டோட்டல் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அது பார்த்தீங்கன்னா 90,000. அப்போது 3,10,000 வந்து 90,000 மைனஸ் பண்ணால் 2,20,000 கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4,15,000லேருந்து 1,30,000 மைனஸ் பண்ணால் 2,86,000 கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 65,000. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ இந்த 65,000 டிவைடட் பை 2,20,000 நம்மளுக்கு என்ன நெட் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ கிடைக்குது 29.55% கிடைச்சது, அதாவது 29.55% கிடைச்சது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஆல்.